மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதமானது. இப்போ குழந்தை பிறந்தப்பனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காற்று பூந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி குண்டா மாதிரி வயிறு பெருசாயிரும். சில பேர்த்துக்கு அதை சாப்பிட்றதுனால தொப்பை உண்டாயிரும். ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தொப்பை வரும். பல வகையாக இந்த தொப்பைகள் வரும். இந்த நாங்கள் என்ன சொல்கிறோம், பல குப்பைகள் உள்ள போகிறதுனால தொப்பைகள் பெருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு குட் பை சொல்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த கான்செப்டுக்குள்ள இப்போ வந்துடுவோம். தொப்பையை எளிதாக குறைக்கணும். உடனடியா என்ன செய்யலாம்? அப்போ கேஸ்ட்ரிக் பிரச்சனை தானே, கேஸ் தானே அது. ஆமாம். அப்போ காற்றுல அங்க இருக்கக்கூடிய தசவாயுகளை சமன்படுத்துகின்ற ஒன்று. எல்லாருமே இந்த கொழுப்புங்க அப்படி கிடையாது. தசவாயுகளை சமன்படுத்துகின்ற உணவுகளை உட்கொள்ளணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, வேர்க்கடலை பயன்படுத்த வேண்டும். வேர்க்கடலை, மணிலா பயிர். இந்த காலைல புட்டுக்களை போட்டு சட்னி சாப்பிட்றீங்களா, வீட்டில் வேர்க்கடலை வாங்கி கொடுத்துருங்க. சேம் டிட்டோ தான், ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை சட்னி ஆக்கி அரைச்சி சாப்பிடுங்க. ரெகுலர் தான். வேர்க்கடலை ஏதாவது கடலை மிட்டாயா சாப்பிடுங்க. மொத்தத்தில் வேர்க்கடலை உங்களுக்குள்ள போகணும். இது ஒரு பாயிண்ட். இந்த வேர்க்கடலை ரெகுலராக எவ்வளோங்க போகலாம்? அதாவது 200 கிராம் வேர்க்கடலை. அதில் 100 கிராமாவது ஒரு மனிதர், அதாவது சீக்கிரம் உங்களுக்கு தொப்பை போகணும்னா 100 கிராம் வேர்க்கடலையாவது டெய்லி உள்ள போகணும். ஒன்று. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக உடனே தொப்பை குறையணும்னா சொல்ல வரேன். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்களை தவிர்த்தரணும். பழைய குழம்பு, பழைய சோறு, பழைய விஷயங்கள் எதையுமே சமைத்து 3 மணி நேரத்துக்கு பிறகு ஓப்பனாக சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு சாப்பிட 3 மணி நேரம் தான் கணக்கு. 3 மணி நேரத்துக்கு மேலே போகிற எந்த உணவுகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. எந்த காரணம் ஐஸ்கிரீம், பாட்டில் அடைச்ச உணவுகள், பாட்டில் அடைச்ச பால், வெள்ளை சக்கரை, இதெல்லாம் தொப்பை குறையணும்னா நீங்கள் தொடவே கூடாது. காபி, டீ இதெல்லாம் தொடவே கூடாது. ஏன்னா வெள்ளை சக்கரை அதில் வந்துடும். அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் சொன்ன விஷயங்களும் அவாய்ட் பண்ணிடணும். பாட்டிலில் அடைத்து இதுல ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானங்களா இருக்கட்டும், அடைத்து வரக்கூடிய பாலா இருக்கட்டும், மாட்டுப்பால் ஓகே, ஆனா அடைத்து வரக்கூடிய பாக்கெட்ல அடைச்சு வரக்கூடிய பாலா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க டோட்டலா கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். ஒரு விஷயம். அதே மாதிரி சரி விகித வகையில கண்டிப்பா கல் உப்பு தான் பயன்படுத்தணும் உங்க சாப்பாட்டுக்கு. நைஸ் உப்பு, தனிப்பட்ட பொட்டல உப்பு இதெல்லாம் வாங்கக்கூடாது. அதுல இரும்பு சத்து இருக்காது. நீங்க கல் உப்பு யூஸ் பண்ணணும். சராசரி இயற்கையோட ஒன்றணும். அப்படி முடியாதவங்க இந்த உப்பு யூஸ் பண்ணலாம். ஒண்ணு. இதுல முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது நீங்க எடுத்துக்க சொல்றேன். அதாவது ஒரு 200 ml வெள்ளை பூசணிக்காய் சாறு கம்பல்சரியா எடுக்கணும். வெள்ளை பூசணிக்காய் சாறு, அதுல 20 மிளகு. வெள்ளை பூசணிக்காய் சாறு 200 ml-க்கு 20 மிளகு. 20 மிளகை தட்டி அதை தூள் பண்ணி போட்டணும். கொஞ்சம் அதில் உப்பு, பச்சையாக தான் சொல்றேன், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஆற்றி அதை கரெக்டா 1 மணினா நீங்க குடிச்சிடணும் சாப்பாட்டுக்கு முதல்ல. சரியா? அதுல ஒரு 5 சின்ன வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த அரைக்கும் போதே வெள்ளை பூசணியோட சேர்ந்து சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் போட்டு நல்லா பச்சையா எல்லாம் அரைச்சி எடுத்து 20 மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா உப்பு போட்டு குடிக்கணும். அந்த ஜூஸ் உப்பு போட்டு தான் குடிக்கணும். இதை ரெகுலர் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டு நீங்க அப்படியே தொடர்ந்து அதே மாதிரி இது இன்னைக்கு வெண்பூசணி, மறுநாள் சுரக்காய். இதே தான் சேம் டிட்டோ. வெண்பூசணிக்கு என்னென்ன போட்டீங்களோ அதே மாதிரி சுரக்காய். இவ்வளவுதாங்க. இதை நீங்க 10 நாள் மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அது என்ன மாதிரி தொப்பையா இருந்தாலும் சரி கலந்து ஓடிடும். எப்படி? அதே மாதிரி இரவு இந்த புரோட்டா, எண்ணெயில போட்ட ஆயில் ஐட்டங்கள் இதெல்லாம், அதாவது மேக்சிமம் உங்க உணவுல எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்து விட வேண்டும். ஆமா. அப்ப என்ன பதார்த்தம் தான் சாப்பிட்றதுன்னா, ஆயில் கலக்காத ஐட்டங்கள் எதுனா புட்டு. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், நீங்க உங்க உணவுல கம்பல்சரியா காலையில புட்டு தான் யூஸ் பண்ணணும். அது என்ன புட்டு வேணாலும் சாப்பிடுங்க. கொலா புட்டா இருந்தாலும் சரி. இந்த கோதுமை மாவை நல்லா பவுடர் பண்ணி அதை புட்டு செய்வாங்க. புட்டு செய்து புட்டு தான் நீங்க உங்க உணவு. அது இரவு 2 வேளை கூட எடுத்துங்க. சீக்கிரம் உங்களுக்கு தொப்பை குறையணும்னா காலை மாலை. அது என்ன விதமான புட்டு? ஆனா வெள்ளைச்சீனி மட்டும் சேர்க்கக்கூடாது, நாட்டு சக்கரை சேர்க்கணும். காலையில புட்டு, சாயங்காலம் புட்டு, மதியம் சாப்பாடு. 10 நாள் அந்த தொப்பை ஓடி போய்விடும். தொப்பை அழுகும், ஐயோ என்னை கழட்டி விடுறிய அப்படிங்க. ஆக என்ன தெரியுமா, இதுக்கு நேர் எதிரி எதுன்னா இந்த உணவுலேயே சொல்றேன். இது ஒரு பெரிய ரகசியம். நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பார்த்தா காமெடியா தெரியும். புட்டு சாப்பிட்றவனுக்கு என்ன உண்மையிலே துட்டு செலவு கம்மி. என்ன தெரியுமா,
புட்டை நீங்க அதோட ஒரு இனிப்பை சேர்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா சாப்பிட லேட் ஆகும். நீங்க எவ்வளவு பெரிய வேகமான ஆளா இருந்தாலும் மென்னு எப்படி இருந்தாலும் உமிழ்நீரை கூட்டி தான் சாப்பிட்டாகணும். நீங்க அங்கதான் புட்டு. ஆக புட்டு சாப்பிடுங்க. காலையில புட்டு, சாயங்காலம் புட்டு, நைட்லயும் புட்டு, சாயங்காலம் இந்த தொப்பை குறையணுங்கிறவங்க இது மாதிரி சாப்பிடுங்க. எல்லாமே நான் சொன்ன உணவுகளை சேர்த்துங்க. அப்படியே அவ்வளவுதான். சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அற்புதம், ஆனந்தம்.